முருகன் அருளால நல்லபடியா வளர்ந்துட்டேன். ஆனா மனசுல இன்னும் சின்ன பிள்ளையா தான் இருக்கிறேன். என்னைக்கு தான் அந்த அலையை பார்த்து பயப்படாம குளிக்க போறியோ தெரியல. 1000 தான் இருந்தாலும் அண்ணன் தம்பி உறவு இல்லாம போயிருமா? நீங்க பெரியவர் தானே சொல்றாருன்னு கொஞ்சம் பொறுமையோட இருந்துங்க. நீங்க சின்னவர் தானேன்னு அவர்கிட்ட கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட நடந்துங்க. 2 வீட்டையும் தனக்குன்னு பாகம் பிரிச்சு பத்திரம் எழுதிக்கிட்டீங்க. மனசை பிரிக்க முடியுமா? ரத்த பாசத்தை பிரிக்க முடியுமா? இனிமே எங்க குடும்பத்துல பாகப்பிரிவினைங்கிற பேச்சே வராதுங்க. இனி நாங்க ஒற்றுமையா இருப்போங்க. பிரிஞ்சு போன என் தம்பியை என்னோட சேர்த்து வச்சிட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்படிப்பட்ட சுந்தரம் பிள்ளைக்கு தான் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருந்தும் உயிரோட இருக்க கொடுத்து வைக்கல. அதை நினைச்சா தான் அந்த நல்ல நேரத்துல அதை பத்தி எல்லாம் ஏன் பேசுறீங்க? இவரு ஒரு வைர வியாபாரி. நம்ம அவுட் ஹவுஸ்ல தான் வியாபாரம் ஆரம்பிச்சாரு. பிசினஸ் வளர்ந்து பெருகி போச்சு. இருந்தாலும் ராசியான இடம்னு அதை விடாம வச்சிருக்கிறாரு. சாவிக்கு தானே வந்தீங்க? ஆமாங்க. எடுத்து அந்த இடத்து ராசி மட்டும் இல்லைங்க, தினமும் இங்க வந்து அந்த நல்ல மனுஷனை தெரிசிச்சு அவர் கைனால சாவி வாங்கிட்டு போறேனே, அந்த கைராசியும் சேர்ந்துதான் என்ன டாப்ல கொண்டாந்து விட்டுச்சுங்க. இந்தாங்க சார். ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வரங்க. கல்லூரி பிரின்சிபால் வந்துட்டு இருக்காரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. சுந்தரம் பிள்ளைக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். உலகத்துல நல்ல தன்மைகள் அழிஞ்சிடுச்சோன்னு நினைக்கிற இந்த காலத்துல அவைகள் அழியல, இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்கிறதுக்கு வடிவமா திகழ நீங்க இன்னும் பல்லாண்டு வாழணும்னு நான் மனப்பூர்வமா வாழ்த்துறேன். ரொம்ப நீங்களே லேட்டா வந்தா எப்படி? இதை உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்து உங்களை நான் பெருமைப்படுத்தல, நான் தான் ரொம்பவும் பெருமை அடைகிறேன். என்ன தெரியுதா? நல்லா தெரியுது. இந்த நல்ல நாள்ல கலந்துக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எதிர்பார்க்கல. உங்க கூட நிறைய பேசணும் எனக்கு ஆசையா இருக்கு. ஓ பேசுவோமே. குமரா, நீ எல்லாரையும் கவனிச்சுக்கப்பா. உள்ள போய் பேசுவோம். என்னப்பா அது எல்லாரும் வர நேரத்துல நீங்க உள்ள போய் பேசிட்டு இருந்தா எப்படி? நீ பாத்துக்கப்பா. இதை வந்துடுறேன். இத வந்துருவா. தம்பி, நீ செத்து தொலைச்சிருந்த நினைச்சேன். ஏன் திரும்ப வந்து என்ன இப்படி சித்திரவதை பண்ண? நான் வரலடா. உடம்பிறந்த பாதம் தான் என்னை இங்க வரும்படியா தூண்டுச்சு. என்னைக்கு நீ ஒரு கொள்ளக்காரனா மாறினியோ அன்னைக்கே நம்ம 2 பேரும் கூட பிறந்தவங்க என்ற பாசம் அருந்து போச்சு. நம்ம உறவு அப்படி ஒரு வார்த்தையில முடிஞ்சிரும்னு நீ நினைக்கிறியா? அதோ பாரு, நம்ம பெத்த தாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன் பிள்ளைகள் ஒரே இடத்துல சந்திக்கிறத பார்த்து பூரிப்போட இருக்கிறான். சுந்தரம், என்ன பிடிக்க போலீஸ் வலை வீசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ண மண்ணு தூவிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க ஓடி வந்திருக்கு தெரியுமாடா? இந்தடா, இதை உனக்கு வாழ்த்தி தர்றேன். இந்த பூச்சண்டை ஏத்துக்கடா தம்பி, இதை ஏத்துக்கடா. சட்டத்துக்கும் சமூகத்துக்கும் விரோதியா மாறி கொள்ளக்காரனா திரியிற உன் வாழ்க்கை ஏத்துக்கிட்டு தான் நான் உயிர் வாழணும்னு இருந்தா அப்படிப்பட்ட உயிர் எனக்கு வேண்டவே வேண்டாம். உலகத்துக்கு நான் எப்படியோ, உனக்கு சகோதரன் இல்லை. 1000 இருந்தாலும் நான் உன்னை விட வயசுல மூத்த வேண்டாம். இது வயசு பிரச்சனை இல்ல, வாழ்க்கை பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷன்ல என்னன்னு தெரியாம, கோர்ட் வாசலையே மதிக்காம 10 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம குடும்பத்தினுடைய பெருமையை நீ ஒருத்த இருந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறியே. தம்பி, பல வருஷத்துக்கு முன்னே முத்தியாங்கிற பேரை பெரியசாமின்னு மாத்திக்கிட்டு என்னையே நான் மறைச்சுக்கிட்டேன்டா. உன்னை பார்க்கணும் வாழ்த்தணும்னு ஏதோ ஒரு ஆசை வந்த. ஏன் வந்த? அப்படியே தொலைஞ்சு போயிருக்கிறதானே. உன்னை போலீஸ்லயே ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பேன். ஆனா உன்னை பிடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் பரிசுன்னு சொல்லிட்டாங்களே, அதுதான் என்ன தடுக்குது. கேவலம் காசு காசப்பட்டு கூட பிறந்த சகோதரனையே காட்டி கொடுத்தான்ற கெட்ட பேர் வந்துடும் தான் பயப்படுறேன்.
உன்னை கொலையே பண்ணிருப்பேன். ஆனா எனக்கு ஒரு மகன் இருக்கான். நாளைக்கு ஒரு கொலகாரனுடைய மகன்ற பழிச்சொல் அவனுக்கு வந்துடும் என்று அஞ்சுறேன். ஒண்ணு செய்வோமா? என்னடா? எனக்கு இந்த பூச்செண்டு வேணாம். உன் கையால கொஞ்சம் விஷம் கொடு. 2 கையேந்து நான் வாங்கிக்கிறேன். நீ ஏண்டா சாகணும்? நான் தான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டே இருக்கேன். சுந்தரம், இதுதான் நம்ம கடைசி சந்திப்பு. அப்பா, என்ன குமரா? இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. சரி, நீ போய் கவனிச்சுக்க. அது வந்துட்டேன். சரிப்பா. கொஞ்சம் இங்கேயே இரு. என்னைக்கு இருந்தாலும் நீ மாட்டிக்கத்தான் போற. ஆனா அது என் வீட்டுல ஏன் நடக்கணும்? காட்டி கொடுத்ததாக வேற எனக்கு பேர் வந்துடும். நானே வந்து உன்னை அனுப்பி வைக்கிறேன். விழாவுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் ஒண்ணும் வரல. நம்ம கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்திருக்கீங்க. ஒரு ஜரிகை வெடி கட்டிட்டு வரக்கூடாது. சார், நீங்க மாத்திரம் வந்திருக்கீங்களா? கூடவே அதுவும் வந்திருக்கா? வணக்கங்க. வணக்கம். மன்னிச்சிடுங்க. இந்த பக்கமா கள்ளக்கடத்தல் நடக்குதுன்னு தகவல் வந்ததுல இருந்து டே அண்ட் நைட்டா ஓய்வே இல்லை சார். அதனால தான் தாமதம் ஆயிடுச்சு. உங்களுடைய 60வது ஆண்டு நிறைவு விழாவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். குமரா, இன்ஸ்பெக்டர் சாருக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பா. சரிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் சார், ட்ரிங்க் சாப்பிடுவீங்களா? How are you, ஜூனியர் சுந்தரம் பிள்ளை? I am fine. How are you? ஆண்டவரே, உலகம் இன்னைக்கு எவனவனோ தன் கையில இருக்குதுங்கிறான். ஆனா ரெகுலரா பார்க்க போனா இப்ப என் கையில தான் இருக்குது. பூமத்திய ரேகை, கடக ரேகை, மகர ரேகை, தீர்க்க ரேகை, அட்சரேகை. பூமத்திய ரேகையில இருந்து 9வது டிகிரில நம்ம இருக்கிறோம். நம்ம எத்தனாவது டிகிரில இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம உடம்பு சூடு எத்தனை டிகிரி இருக்குதுன்னு பார்க்கணும். கரெக்டா 98.4 டிகிரி நிக்கணும். கொஞ்சம் கூண்ணால குறைஞ்சாலும் சுத்தி உட்கார்ந்துக்குவாங்க. சொந்தக்காரனுக்கு எல்லாம் தள்ளி கொடுத்துட வேண்டியதான். எல்லாம் கணக்கா இருக்கட்டும். ஆமா, எல்லாமே கணக்கு தான். இப்ப 18ல 9 போகுமோ? போகாது. என்ன பண்றோம்? பக்கத்து ஸ்தானத்துல இருந்து ஒண்ணு கடன் வாங்குறோம். அப்ப ஆரம்பிச்ச பழக்கம் தானே கடன் வாங்குற பழக்கம். கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கலன்னா என்ன ஆகும்? கலகம் தான். கலகம்னா அது கலகம். எது? சிப்பாய் கலகம். 1857ல பிச்சு விட்டானே சரித்திர புத்தகத்துல. இவன் எப்படி நம்மாளு கட்டவும் ஷோக்கா காட்டான வெள்ளக்காரனை பார்த்து யோ அவங்க யோகனா வெள்ளையரே உனச்சேர் கொடுக்க வேண்டும் மாதிரி. இதேதான் பாரதியான் கேட்டான். பாஞ்சாரம் குடிச்சான் அப்பா கேட்டான். பாரதியான் ராகம் போட்டு கேட்டான். எப்ப படிக்க வேண்டிய நேரத்தில் நான் பாரு. பிரபல கொள்ளைக்காரன் பெரியசாமியை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 பரிசு. இல்ல பெரியசாமி, நீ எங்கடா இருக்கிற? ஒரு ஏழை கையில பிடிபட்டு அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டியா? நீ எப்படி கொடுப்ப? நீயே கொள்ளைக்காரனாச்சே. அட பெரியசாமி, கண்ட இடத்துல சுட்டு தள்ள கட்டளை போடுற அளவுக்கு கெட்டவனா இருக்கிறியே. உன்னையும் ஒரு தாய் பெற்றிருக்கிறாளே. நீ அண்ணன் தம்பிகளோட பிறக்கவே இல்லையா? அவங்க எல்லாம் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அத பத்தி கவலையே பள்ளியா நீ? குமரா, அப்பா, மணி என்ன? சாயங்காலம் 5. உனக்கு நான் வகுத்து தந்த தினசரி கடமைப்படி நீ இப்ப என்ன செய்யணும்? வெளியே போய் காத்து வாங்கணும். என்ன செய்துட்டு இருந்த? பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். எந்தெந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை செய்யணும். போயிட்டு வாப்பா. உன்னை கண்ட இடத்துல சுட்டு கொல்ல சொல்லிட்டாங்களே. யார் வயசுல பிறந்த? உன் கதை இப்படியா முடியணும்? துப்பாக்கி சத்தம், துப்பாக்கி சத்தம், துப்பாக்கி சத்தம். அங்கேயும் கேட்குது, அங்கேயும் கேட்குது, எங்கேயும் கேட்குது. நான் எங்க போவேன்? செஞ்சாவது போறேன். அதுக்குள்ள எங்க போனா? வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம்.
நீங்க குமரா, நான் உன் பெரியப்பா சுந்தரம், என் குலப்பந்த தம்பிதான். என்னை அறியாம ஏதோ நல்ல காரியம் செய்திருக்கும் போல இருக்கு. அதனாலதான் உன் மடியில சாகர வாக்கி எனக்கு கிடைச்சிருக்கு. பெரியப்பாவா? எனக்கு இப்படி ஒருத்தர் இருக்கிறதாக யாருமே சொல்லி இருக்க மாட்டாங்க. என்னைக்கு நான் கொள்ளக்காரனா மாறணும், அன்னைக்கே என்னுடைய லாப நஷ்டம் என்னோடவே தொலையட்டும் என்று முத்தையான் இருந்த என் பெயரை கூட பெரியசாமின்னு மாத்திக்கிட்டேன். குமரா, நான் உனக்கு ஒரு நல்ல சொல்றேன். கொள்ளக்காரன் சொல்றதானே அலட்சியப்படுத்திட மாட்டியே. இல்ல பெரியப்பா, இல்ல, சொல்லுங்க. இப்ப என்ன சுட்டதுதான் போலீஸே தவிர குறி வச்சது ஆண்டவன் தான்ப்பா. கெட்டவன் ஆண்டவன் கண்களிலே இருந்து தப்பவே முடியாது. குமரா, எனக்கு கிடைச்ச அனுபவத்திலிருந்து உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். வாழ்க்கையில என்ன வந்தாலும் கெட்டவனாக மட்டும் மாறாதே. இல்ல இல்ல பெரியப்பா, நான் கெட்டவனா வாழ மாட்டேன். நம்ம குலதெய்வம் திருச்செந்தூர் முருகன் மேல எனக்கு சத்தியம் செய்து கொடு. முருகன் சத்தியமா சொல்றேன், நான் தவற மாட்டேன். சாட்சி இல்லாம செய்து கொடுத்த சத்தியம் தானே காத்துல பறக்க விட்டுற மாட்டியே. இல்ல இல்ல பெரியப்பா, நான் தவறவே மாட்டேன். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவன் என் கூட பிறந்தவன் என்னை ஏத்துக்காட்டியா, அவன் புள்ள நீ என்னை ஏத்துக்கிட்டியே. இனி நான் நிம்மதியா. குமரா, 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 தினசரி எந்த நேரத்தில் எதை செய்யணும் நான் உனக்கு ஒரு திட்டம் வகுத்து கொடுத்திருந்தேனே, அதுபடி நீ இப்ப என்ன செய்யணும்? இது பூஜை நேரம், கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கணும். நீ என்ன செய்துட்டு இருக்க? பிரார்த்தனை பண்ணிட்டே தான் வர்றேன். என்னன்னு? கடவுளே, இனிமேலும் என்னை இந்த மாதிரி ஒரு மர்மமான குடும்பத்துல பிறக்க வைக்க வேண்டான்னு தான். என்னடா சொல்ற? ஏன்பா, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தும் அவர் இல்லைன்னு மறைச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்களே, அந்த பாவத்துக்கு தான் உங்க புள்ள அண்ணன் தம்பி அத்து போய் தனிக்கட்டையா பிறந்திருக்கா, தெரிஞ்சுங்கப்பா. என்னடா சுத்தி வளைச்சு பேசுற? உண்மையை மாற்றி பேசுறது மட்டும்தானா பாவம்? மறைச்சு பேசுறதும் பாவம் தான்ப்பா. ஏய், நந்தவனத்துல குப்பை மரங்களை போட்டு நல்ல பூக்களை பயிரிடுற மாதிரி சில நேரத்துல கொஞ்சம் பாவங்களையும் செய்து தாண்டா புண்ணியத்தையே காப்பாற்ற வேண்டி வருது. என்ன செய்யறது? எனக்கு ஒரு அண்ணன் இருந்தது உண்மைதாண்டா, ஆனா அவன் எப்பவோ செத்துட்டான்டா, எப்பவோ செத்துட்டான். எப்பவோ சாகரப்பா, இப்பதான் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குத்தான், அதுவும் என் மணி மேலாப்பா. குமரா, என்னடா சொல்ற? ஆமாப்பா, அவரை போலீசார் சுட்டு கொன்னுட்டாங்க. கொன்னுட்டாங்களா? எங்க அண்ணனை சுட்டு கொன்னுட்டாங்களா? அம்மா, அண்ணனை சுட்டு கொன்னுட்டாங்கம்மா, அண்ணனை சுட்டு கொன்னுட்டாங்க. வீடு வாசல் பெண்டாட்டி பிள்ளை யாருமே இல்லாத அனாதையா எங்க அண்ணன் செத்துட்டாமா, அனாதையா எங்க அண்ணன் செத்துட்டான். அப்ப அண்ணன்னு கூப்பிடாம இப்ப கூப்பிடுறேன்னு பாக்குறியாம்மா? அம்மா, அவன் பாவக்கரையெல்லாம் தீர்ந்துட்டுமா, செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டாமா. இனிமே அவன் அண்ணே அண்ணன் 1000 தடவை கூப்பிட்டுட்டே இருப்போம்மா, கூப்பிட்டுட்டே இருப்போம். ஐயா, ஐயா. யாரு? சேத்து பத்தியா? கொஞ்சம் இருங்க. மன்னிக்கணுங்க, நான் வந்து எக்ஸ்பிரஸ் லேட்டு, அதனாலதான் இந்த நேரத்தில் வர முடியாயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல.